ஹலோ ஆல், வெல்கம் டு JSBG TV சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் HTML கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு HTML வந்துட்டு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கு, இல்லை HTML பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆனால் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். HTML இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ப்ரோக்ராம்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் HTML பற்றி ப்ரீஃபாக சொல்லி முடிச்சிடுறேன். HTML stands for Hypertext Markup Language. So HTML is not a programming language. It's a markup லாங்குவேஜ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HTML நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா வெப் பேஜஸ் டிசைன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்றோம். நீங்க HTML படிக்கிறீங்கன்னா படிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணி பாருங்க. HTML படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். HTML எல்லா கான்செப்ட்ஸும் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்களா வெப் பேஜ் ஓனா கிரியேட் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அதனால நீங்க வெப் பேஜ் டெவலப் பண்ண நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு HTML ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் பண்றதுனால நம்மளோட மோட்டிவ் என்னவா இருக்கணும்னா நம்ம எதையுமே ரெஃபர் பண்ணாம எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம நம்மளே வெப் பேஜஸ் டிசைன் பண்ணணும். ஸோ நீங்களா ஓனா வெப் பேஜஸ் டிசைன் பண்ற வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் HTML ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா HTML டஃபா இருக்கிற மாதிரி தான் தெரியும். HTML யூஸ் பண்றதுக்கு Sublime Text அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். HTML டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிளாவும் இருக்கும். பட் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுனால நான் நோட் பேட் யூஸ் பண்றேன். நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் நோட் பேடை யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நோட் பேட் யூஸ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு சிம்பிளா இருக்கும். நோட் பேட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் பிடிச்சிருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம டாபிக்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுதான் HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு HTML டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்னா HTML டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு டேக்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். தட் மீன்ஸ் HTMLங்கிறது ஒரு டேக், ஹெட்ங்கிறது ஒரு டேக், பாடிங்கிறது ஒரு டேக். ஸோ நம்ம டேக்ஸ் மூலியமா தான் மென்ஷன் பண்ணுவோம். HTMLங்கிறது ரூட் எலிமெண்ட். ஸோ ரூட் இல்லைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ HTML அப்படிங்கிறது ரூட் எலிமெண்ட். ஸோ அதனால HTMLங்கிற டேக் நம்ம கண்டிப்பா போடணும். அண்ட் HTML டூ பார்ட்ஸ் இருக்கு, ஹெட் பார்ட் அண்ட் பாடி பார்ட். தட் மீன்ஸ் ஹெட் டேக் அண்ட் பாடி டேக். ஹெட்ங்கிற டேக் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஹெட்டுக்குள்ள தான் டைட்டில் எல்லாம் இருக்கும். அண்ட் நம்ம ஏதாவது ஸ்டைல்ஸ் யூஸ் பண்றோம்னா அது ஹெட்டுக்குள்ள தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் பாடிங்கிற டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பாடிங்கிற டேக்குள்ள நம்ம என்ன மென்ஷன் பண்றோமோ அதுதான் அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ பாடிங்கிற டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக். அண்ட் எல்லா டேக்கையும் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு டேக் ஓப்பன் பண்ணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். நம்ம இப்போ ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாக் டைப் HTML. டாக் டைப் HTML எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா HTML என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத டினோட் பண்றதுக்காக மென்ஷன் பண்றோம். HTML நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. லைக் HTML 3.2, HTML 2.0ன்னு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம்னா HTML 5 பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஸோ அதனால டாக் டைப் HTMLங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களோட வெப் பேஜ் நல்லா ப்ரொஃபஷனலா இருக்கும். அண்ட் HTMLங்கிற டேக் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் a ரூட் எலிமெண்ட். ரூட் எலிமெண்ட் இல்லாம எந்த எலிமெண்ட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ HTMLங்கிற ரூட் எலிமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட், இந்த ஹெட்டுக்குள்ள தான் டைட்டில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டைட்டிலுங்கிற டேக். டைட்டிலுங்கிற டேக் எதுக்காக யூஸ் பண்றேன்னா அவுட்புட்ல டைட்டில் பார்ல வந்துட்டு நம்ம நேமை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்காக டைட்டிலுங்கிற டேக் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் பாடிங்கிற டேக்குள்ள தான் நம்ம என்னென்ன கண்டென்ட் நம்ம ஆட் பண்றோமோ எல்லாமே அதுல டிஸ்பிளே ஆகும். அதனால பாடிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் H1னா ஹெட்டிங்ஸ். ஸோ ஒரு பேராகிராஃப்ல மேல ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் நம்ம H1 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்றோம். அண்ட் Pங்கிற டேக் வந்துட்டு பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் டைப் பண்றதுக்காக Pங்கிற டேக் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா டேக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஹெட்ங்கிறத டைட்டில் கீழே தான் நான் க்ளோஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் லாஸ்டா இதை க்ளோஸ் பண்றேன். ஸோ என்னென்ன டேக் ஓப்பன் பண்ணமோ எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு சேவ்னு கொடுங்க. நம்ம ஃபைல் நேமை போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் HTML ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு கொடுக்குறேன். நீங்க ஃபைல் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ .htmlங்கிறத ஆட் பண்ணிட்டு என்கோடிங்ல UTF-8 அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் UTF-8 தான் ப்ரிஃபர்ட் என்கோடிங். ஸோ அதனால UTF-8ங்கிறத கரெக்டாக செக் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துருங்க.
ஸோ நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணீங்களோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஃபைல் வந்துட்டு ஒரு வெப் பேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் உங்களோட அவுட்புட். ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஒன்று ஓப்பன் வித் நோட் பேட்னு கொடுத்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாதான் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் அங்கே சங்கர் குருன்னு சேஞ்ச் பண்ணேன். இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் பாருங்கள் டைட்டில் பாரில் வந்துட்டு டைட்டில் GSBG டிவின்னு கொடுத்துருந்தேன். அது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்டு பேசிக்காக ஒரு HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேக் நேம் இந்த ஆரோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேக் நேம் அண்ட் சம் கண்டென்ட்ஸ் அண்ட் அந்த டேகை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி மறுபடியும் ஒரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் HTMLங்கிறத மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் அதுதான் ரூட் எலிமெண்ட். அண்ட் ஹெட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஹெட்டுக்குள்ளே தான் வந்துட்டு டைட்டில் இருக்கும். டைட்டில் அண்ட் ஸ்டைல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணால் அது ஹெட்டுக்குள்ள தான் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டைட்டிலுங்கிற டேக் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாடிங்கிற டேக் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். பாடிங்கிற டேக்குள்ள தான் நம்ம கண்டென்ட் எழுதுவோம். ஸோ H1 அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி நான் ஹெட்டிங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட டேக் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஹெட்டுங்கிறது வந்துட்டு டைட்டில் கீழே வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக லாஸ்ட்ல நான் க்ளோஸ் பண்றேன். ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் பத்தி பார்க்கலாம். எந்த ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹெட்டிங் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால ஹெட்டிங்கிற டேக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்டிங்ஸ் வந்துட்டு H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கு. ஹெட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெச்ங்கிற டேக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் H1 to H6. H1 அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் அண்ட் H6 அப்படிங்கிறது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். H1லேருந்து H6 வரைக்கும் ஹெட்டிங்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு டேக் ஆரம்பித்தாலும் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கிரியேட் பண்ணிவிட்டோம். இப்போ அவுட்புட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். H1ல இருக்கிற வேர்ட்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்கு. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் மாதிரி தெரியுது. இப்படி தான் ஹெட்டிங்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். அண்ட் பேராகிராஃப்க்கு Pங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். P ஃபார் பேராகிராஃப். இப்போ பேராகிராஃப் அப்படிங்கிற டேக் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் பேராகிராஃப் டேக். ஸோ இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். பாருங்க இதுதான் பேராகிராஃப். நெக்ஸ்ட் லிங்க் பற்றி பார்க்கலாம். HTML வெப்பேஜில் எப்படி லிங்க்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிங்க்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏங்கிற எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏ மீன்ஸ் ஆங்கர். இந்த ஆங்கர் எலிமெண்ட் தான் ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணும். வெப்பேஜஸ், ஃபைல்ஸ், இமெயில் அட்ரஸ், லொகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஏங்கிற ஒரு எலிமெண்ட் தான் வந்துட்டு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணும். ஏங்கிற டேக்கை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஏக்குள்ள href அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். H மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இந்த href எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா எந்த லிங்க்குள்ளே போகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிங்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு GSBG TV மிஸ்டர் சங்கர் குரு சேனல் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த GSBG TV மிஸ்டர் சங்கர் குரு சேனல் லிங்க் அதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த லிங்க்குள்ளே போகணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பாருங்கள் அந்த லிங்க்குள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இமேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இமேஜுக்கு இமேஜ் அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் டேகுக்குள்ளே IMG அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்டு சோர்ஸ் ஃபைல், ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வித் ஹைட் இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு இமேஜ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இமேஜ் சோர்ஸ்க்குள்ளே இமேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்டர்னேட் இமேஜ் நம்ம கொடுக்குறோம். அண்ட் அதோட வித் அண்ட் ஹைட் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். வித் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வித் வந்துட்டு 500 அண்ட் ஹைட் 500 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் ஹைட் இப்போ 100ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இப்போ மறுபடியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இமேஜுக்குள்ளே எதுவுமே கொடுக்கலன்னா அந்த இமேஜ் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா நான் இந்த இமேஜை டெலீட் பண்ணுறேன். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்படி இருந்தால் ஒரு வெப்பேஜ் வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு எதை டினோட் பண்ணுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டில் நான் GSBG TV லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள் GSBG TV லோகோ அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இமேஜ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அதையும் வந்துட்டு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டைல் டேக் பற்றி பார்க்கலாம். ஸ்டைலுங்கிறது வந்துட்டு டெக்ஸ்டோட சைஸ், டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஃபேமிலி, டெக்ஸ்டோட கலர், டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்டைல். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டைலுங்கிற டேக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டில் நம்ம என்னென்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா கலர், ஃபாண்ட், சைஸ் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பேஜ். ஸோ இதில் எந்த ஸ்டைலுமே நான் யூஸ் பண்ணலை.
இதில் நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பேராகிராஃப்குள்ளே இந்த பிங்கிற டேக்குள்ளே ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டைல் அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நேம் ஈக்குவல் டு வேல்யூ அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்டைல் ஈக்குவல் டு நான் எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நேம் என்ன நேம்னா கலர்னு கொடுத்துட்டேன். நேம் ஈக்குவல் டு வேல்யூ, வேல்யூனா என்ன கலர், தட் மீன்ஸ் ரெட் கிரீன் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டைலுக்குள்ள நான் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, தட் மீன்ஸ் கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ பாருங்க என்னோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹெட்டிங்கோட கலர் நான் சேஞ்ச் பண்றேன். ஹெட்டிங்கிற டேக்குள்ள ஸ்டைல்ங்கிற ஆட்ரிபியூட்டை நான் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் டபுள் கோட்ஸ் மறக்காம கொடுத்துடுங்க, கலர் மெஜெண்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க இப்போ சேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைட்டில் ஆட்ரிபியூட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். மறுபடியும் ஒரு தாட்டி பார்த்துடலாம். ஹெட்டிங் கலரை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஹெட்டிங்கிற டேக்குள்ள ஸ்டைல்ல நேம் ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்கணும். ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க ஆரஞ்சு கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ டைட்டில் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். டைட்டில் ஆட்ரிபியூட் எதுக்காகனா சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அதுக்குள்ள நான் டைட்டில் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இது வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக்குள்ள தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த பிங்கிற டேக்குள்ள டைட்டில் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் நான் கிரியேட் பண்றேன். தட் மீன்ஸ் டைட்டில் ஈக்குவல் டு அந்த கோட்ஸ்குள்ள ஃபார் ஜிஎஸ்பிஜி சேனல் அப்படின்னு இந்த கோட்ஸ்குள்ள நான் கொடுக்குறேன். இப்படிதான் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ அவுட்புட்ல வந்துட்டு பாருங்க, இப்போ சப்ஸ்கிரைப் அவர் சேனல், இப்போ இந்த மவுஸ் பாயிண்டரை சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்ட வச்சேன்னா இந்த மாதிரி கீழே டைட்டில் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்துட்டு டைட்டில் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். ஆட்ரிபியூட்டோட வேல்யூஸ்ல டபுள் கோட்ஸ் தான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவோம். பட் சம் சிச்சுவேஷன்ஸ்ல அந்த ஆட்ரிபியூட் வேல்யூலயே டபுள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க கீழே இருக்கிற டைட்டில்ல நான் ஜிஎஸ்பிஜிங்கிறதுல டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வெளியில சிங்கிள் கோட்ஸ் நான் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும், அப்பதான் இந்த டைட்டில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்றதுக்கு H1 அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். H1 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். H1 விட இன்னும் பெருசா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த H1 குள்ள நம்ம ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். கலருக்கு எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த டேகுக்குள்ள ஸ்டைல் ஈக்குவல் டு கலருக்கு வந்துட்டு கலர்னு கொடுத்தோம். இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்றதுனால ஸ்டைலுக்குள்ள ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு எவ்வளவு சைஸ்ல இருக்கணும், ஸோ நேம் ஃபாண்ட் சைஸ் அண்ட் வேல்யூ எவ்வளவு வேல்யூ இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். ஸோ 50 பிக்சல்ஸ், ஸோ px அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் 15 கொடுக்குறேன். ஸோ பாருங்க H1 விட ரொம்ப பெருசாக டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் இப்போ நான் 100ன்னு கொடுக்குறேன். ஸோ அதை விட இன்னும் பெருசாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டில். நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹரிசாண்டல் ரூல்ஸ் மீன்ஸ் ஹரிசாண்டல் லைன். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஹரிசாண்டல் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல் லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு HR அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். HR மீன்ஸ் ஹரிசாண்டல் ரூல். ஸோ HRங்கிறது எம்டி டேக். ஸோ எம்டி டேக்னா என்னன்னா அந்த டேகுக்கு எண்ட் டேகே கிடையாது. இப்போ பேராகிராஃப் பிங்கிற டேக் வந்துட்டு தட் இஸ் நாட் எம்டி டேக் பிகாஸ் அதில் ஸ்டார்டிங் டேக் இருக்கு அண்ட் எண்டிங் டேக் இருக்கு, P அண்ட் /Pன்னு. அதே மாதிரி ஹெட்டிங்கும் வந்துட்டு எம்டி டேக் கிடையாது பிகாஸ் H1ன்னு ஆரம்பிச்சு /H1ன்னு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் நாட் அன் எம்டி டேக். ஒரு டேக்ல ஸ்டார்டிங் டேக் மட்டும்தான் இருக்கு, எண்டிங் டேக் இல்லை அப்படின்னா அதுதான் வந்துட்டு எம்டி டேக். ஸோ HRங்கிறது ஒரு எம்டி டேக் பிகாஸ் அதுக்கு எண்டு டேக் கிடையாது. ஸோ இந்த லைனுக்கு கீழே எனக்கு ஹரிசாண்டல் லைன் வரணும். ஸோ அதுக்காக HRங்கிற டேக் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்க ஹரிசாண்டல் லைன் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லைன் பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். லைன் பிரேக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்னா, என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா பிஆர்ங்கிற எலிமெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஆர் இஸ் ஆல்சோ அன் எம்டி டேக், அதுக்கு என் டேக் கிடையாது. ஸோ பிஆருங்கிற டேக் வந்துட்டு எந்த ஒரு லைன் பிரேக்கையும் அண்ட் ஃப்ரீ ஸ்பேசஸை வந்துட்டு அது அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ நான் இந்த பேராகிராஃப் டைப் பண்ணுறேன் பாருங்க. நார்மலாக இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் நிறைய இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறேன். ஸோ லைன் பிரேக் அப்படிங்கிறது என்னன்னா, லைக் அவர் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நான் நிறைய லைன் பிரேக் வந்துட்டு நான் விடுறேன். இதில் நான் லைன்ஸ் எழுதாமல் நான் நிறைய பிரேக் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ இப்போ நான் என்னதான் வந்துட்டு லைன் பிரேக் பண்ணாலும் அதை ப்ரௌசர் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம பிஆர் அப்படிங்கிற டேகை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க நான் ஒரு ரைம்ஸ் எழுதி காமிக்கிறேன். ரைம்ஸ் எழுதும் போது நம்ம இப்படி தான் கேப் விட்டு தான் நம்ம எழுதுவோம். இப்போ நான் இந்த போயம் எழுதிட்டேன். ஸோ இப்போ பாருங்க இந்த போயம் வந்துட்டு ஒரே லைனில் இருக்குது, போயம் மாதிரியே தெரியல. ஸோ நான் இங்கே பிஆர் அப்படிங்கிற டேகை நான் ஆட் பண்ணுறேன். பிரேக் நம்ம யூஸ் பண்ணதுனால எல்லா லைனும் வந்துட்டு கீழே வந்துடுச்சு. இல்லை நான் எப்படி எடிட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் வெப் பேஜில் இருக்கணும், நான் என்ன லைன் பிரேக் விட்டாலும் என்ன ஸ்பேஸ் விட்டாலும் அது அப்படியே அதில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீங்கிற டேகை யூஸ் பண்ணுங்க. ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட், ப்ரீ ஃபார் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். இந்த ப்ரீங்கிற எலிமெண்ட்
both spaces and line breaks ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும். இந்த போயம்க்கு ப்ரீங்கிற டேக் நான் யூஸ் பண்றேன். பாருங்க, நான் எப்படி எடிட் பண்ணிருக்கேனோ பிஆர்ங்கிற டேக் நான் யூஸ் பண்ணல. நான் எப்படி எழுதியிருக்கேனோ அதே மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய கேப் விடுறேன், நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு விடுறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேனோ அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் லைன் பிரேக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு டெக்ஸ்டோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ டெக்ஸ்டோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு மறந்து இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, இப்போ வெபேஜில் ஃபுல் பேக்ரவுண்ட் கலரே மாறணும்னா நம்ம பாடிங்கிற டேக்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். பிகாஸ் பாடிங்கிற டேக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால பாடி அப்படிங்கிற டேகுக்குள்ள ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் நான் ப்ளூன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஃபுல் பேக்ரவுண்டுமே ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். இப்போ ஒரே ஒரு லைன்ல மட்டும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த லைன்ல இருக்கிற பேக்ரவுண்ட் கலரை நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ இதுக்குள்ள ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த லைன்ல இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் அலைன்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் அலைன்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இப்போ அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு அதே ஸ்டைல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்குள்ள நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு ஃபாண்ட் ஃபேமிலி வெர்டானா கேலிப்ரி அண்ட் டைம்ஸ் நியூ ரோமன் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்றேன். ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்குள்ள டெக்ஸ்ட் அலைன். டெக்ஸ்ட் அலைன்குள்ள நம்ம லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம போல்ட் இட்டாலிக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். போல்ட் இட்டாலிக் அண்டர்லைனுக்கு நம்ம பீங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். பீங்கிற டேக் ஓபன் பண்ணி இந்த பீங்கிற டேக் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் போல்ட். அண்ட் இட்டாலிக்கு ஐங்கிற டேக் ஓபன் பண்ணி ஐங்கிற டேக் க்ளோஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு நம்ம எஸ்யூபி அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சப்ஸ்கிரிப்டுக்கு எஸ்யூபி அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு நீங்க விக்கிபீடியால நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு வேர்டுக்கு மேல ஒரு வேர்டு டிஸ்பிளே ஆகணும்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு வேர்டுக்கு கீழே ஒரு வேர்டு டிஸ்பிளே ஆகணும்னா சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் போல்ட் இட்டாலிக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம ஸ்ட்ராங் எம்பசைஸ்டுங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணலாம். போல்டுக்கு பதிலா ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிடலாம். அண்ட் இட்டாலிக்கு பதிலா இஎம் அப்படின்னு எம்பசைஸ்டு டேக் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மார்க் அண்ட் ஸ்மால் பத்தி பார்க்கலாம். மார்க்குக்கு நம்ம மார்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்மால்க்கு ஸ்மால் அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணணும். மார்க் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஏதாவது ஒரு லெட்டரை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த வேர்டை பாருங்க, இந்த வேர்டை நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேர்டு மட்டும் ஹைலைட்டா டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஒரு வேர்டை எப்படி டெலிட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ல அவர் அப்படிங்கிற வேர்டை நான் டெலிட் பண்ணிட்டு ஜிஎஸ்பிஜி அப்படிங்கறத நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ எந்த வேர்டை டெலிட் பண்ணுமோ அதுக்கு டெல் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இன்சர்ட் பண்றதுக்கு ஐஎன்எஸ் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த டெலிட் பண்ணது வந்து ட்ரைக் அவுட் ஆயிட்டு இன்சர்ட் பண்ண வேர்டு அண்டர்லைன் பண்ணி காமிக்குது. இப்படிதான் டெலிட் அண்ட் இன்சர்ட் ஆகி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கோட் டேக் பத்தி பார்க்கலாம். கோட்ஸ் எப்படி வந்துட்டு கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நீங்க கோட்ஸ் நிறைய வெப்சைட்ஸ்ல எல்லாம் ரீட் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் கிரியேட் பண்றேன். பிளாக் கோட் சைட், என்னோட சைட்டை நான் வந்துட்டு கொடுத்துடுறேன். இங்க கோட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பிளாக் கோட் அப்படிங்கிற ஒரு டேக் ஓபன் பண்ணிக்கணும். அண்ட் நீங்க அதுல கோட்ஸ் எழுதிட்டு பிளாக் கோட்டை க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்க, நான் பிளாக் கோட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுல இன்னும் நான் பேராகிராஃப்ஸ் நிறைய ஆட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, இது பார்க்க ஒரு கோட்ஸ் மாதிரியே இருக்கு. ஸோ கோட்ஸ் வந்துட்டு இப்படிதான் கிரியேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கொட்டேஷன்ஸ் எப்படி ஆட் பண்றது பார்க்கலாம். கொட்டேஷன்ஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம டைரக்டா கீபோர்ட்லயே அந்த கொட்டேஷன் சிம்பிள் இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டேக் மூலமா நீங்க இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கியூங்கிற டேக் வந்துட்டு யூஸ் பண்ணணும். கியூ ஃபார் கொட்டேஷன். ஓகே. அண்ட் அப்ரிவேஷன் டேக் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு டேக் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். ABBR அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணோம். பிகாஸ் ABBR இஸ் ஃபார் அப்ரிவேஷன். ஸோ இந்த டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ABBR WHO/ABBRனு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல அந்த அப்ரிவேஷனுக்குள்ள அந்த டைட்டில் ஈக்குவல் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் அட்ரஸ் எழுதுறதுக்கு அட்ரஸ் அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணலாம். அட்ரஸ்ங்கிற டேக் நீங்க சில பேர் வந்துட்டு பிங்கிற டேக் யூஸ் பண்ணி எழுதுவீங்க. அட்ரஸ் எழுதுறதுக்கு அட்ரஸ் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ அட்ரஸ்ங்கிற டேகே வந்துட்டு யூஸ் பண்ணுங்க அட்ரஸ் எழுதுறதுக்கு. இந்த அப்ரிவேஷன்ல WHO அப்படிங்கிறது ஹைலைட்டா தெரியுது. அந்த அட்ரஸ் அப்படிங்கிற டேகும் வந்துட்டு ஒரு ரியல் அட்ரஸ் வந்துட்டு எழுதின மாதிரியே இருக்கு. நெக்ஸ்ட் சைட் டேக் பத்தி பார்க்கலாம். நீங்க விக்கிபீடியால ஏதாவது சர்ச் பண்ணும்போது இமேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அந்த இமேஜுக்கு கீழே சைட் வந்துட்டு அந்த வெப்சைட் கோட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இமேஜ் இங்க கொடுத்துடுறேன். இமேஜ் கொடுத்துட்டு சைட் அப்படிங்கிற டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இல்ல ஏதாவது ஒரு வேர்ட்ல மட்டும் சைட் அப்படிங்கிற டேக் நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது வந்துட்டு ஒரு ரியல் வெப்சைட் மாதிரியே இருக்கு. நெக்ஸ்ட் BDO அப்படிங்கிற டேக் பத்தி பார்க்கலாம். BDO அப்படின்னா பை டைரக்ஷனல் ஓவர் ரைட். ஸோ இது அவுட்புட் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பை டைரக்ஷனல் ஓவர் ரைட்க்கு BDO அப்படிங்கிற ஒரு டேக் நான்
ஓபன் பண்ணிட்டு அதோட டைரக்ஷன் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி டைப் பண்ணியிருக்கோமோ அப்படிதான் இருக்கும். BDO அப்படிங்கிற டேக்கை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டைரக்ஷன் ஈக்குவல் டு ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுங்க. பேசிக்கா நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் எழுதுவோம், பட் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தா இப்ப பாருங்க ஹரிசாண்டல் ஃபிளிப் பண்ண மாதிரி இந்த லெட்டர்ஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் டு ரைட்னு கொடுத்தா அது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி டைப் பண்ணிருக்கோமோ அப்படிதான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ரைட் டு லெஃப்ட்னு கொடுத்தா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ பேசிக்கா ப்ரோக்ராமிங்ல கமெண்ட் பண்றதுக்கு டபுள் ஸ்லாஷ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் HTML எப்படி யூஸ் பண்ணணும்னா அதையும் டேக் மூலியமா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆரோ ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டுட்டு 2 ஹைஃபன் போட்டுக்கோங்க. அப்படிதான் கமெண்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு 2 ஹைஃபன் போட்டு ஒரு ஆரோ போட்டுக்கோங்க லாஸ்டா. ஸோ இப்போ இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆரோ இந்த டேக் ஓபன் பண்ணி எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டுட்டு 2 ஹைஃபன் போட்டுக்கணும். அண்ட் லாஸ்ட்ல 2 ஹைஃபன் போட்டு அந்த ஆரோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படிதான் வந்துட்டு கமெண்ட் பண்ணும். இதுல இருந்து இது வரைக்கும் நான் கமெண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. அண்ட் டெக்ஸ்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு ஓவரால் பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு வேர்ட்ல இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ பார்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஸ்டைலுக்குள்ள பார்டர் அப்படின்னு போட்டுட்டு அதோட பிக்சல்ஸ் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ பிக்சல்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு அது என்ன கலர் பார்டர்ல வரணும் அப்படிங்கறதே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் நான் ஆரஞ்சு, ரெட் அண்ட் பிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கொடுத்துக்கோங்க, உங்க பார்டர் எந்த அளவுக்கு இருக்கணும்னு. நம்ம ஒரு வேர்ட்ல எப்படி டைட்டில் ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ ஒரு டைட்டில் ஆட் பண்ணோம்னா டேகுக்குள்ள டைட்டில் அப்படின்னு போட்டு கோட்ஸ்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ன வேர்ட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறத நம்ம கோட்ஸ்குள்ள மென்ஷன் பண்ணணும். கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா கொடுக்கணும். ஒருவேளை கோட்ஸ் போட மறந்துட்டீங்கன்னா அதுல எரர் வரும். சோ அதனால அந்த கோட்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க, நான் இந்த கோட்ஸ் வந்துட்டு கரெக்டா கொடுத்திருக்கேன். கோட்ஸ் கரெக்டா கொடுத்திருக்கறனால கரெக்டா டிஸ்ப்ளே ஆகுது. அந்த டைட்டிலுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லுமே டிஸ்ப்ளே ஆகுதுங்க. இப்போ நான் இந்த கோட்ஸ் வந்துட்டு நான் கொடுக்கவே இல்லை. சோ கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளேவே ஆகாம இருக்காது அப்படின்லாம் இல்லை, டிஸ்பிளே ஆகும். பட் டைட்டில் இருக்கிற ஒரே ஒரு லைன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும், மற்ற எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ பாருங்க, ஃபார் GSBG சேனல்னு டைட்டிலுக்குள்ள கொடுத்திருந்தேன். ஆனால் கோட்ஸ் போடாததுனால ஃபாருங்கிற வேர்ட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. ஃபாருங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது, வேற எதுவுமே டிஸ்பிளே ஆகல. ஸோ அதனால இந்த கோட்ஸ்லாம் வந்துட்டு கவனமா கொடுங்க. நெக்ஸ்ட் CSS கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். CSS கான்செப்ட்ல 3 டைப்ஸ் ஆஃப் CSS இருக்கு. இன்லைன் CSS, இன்டர்னல் CSS அண்ட் எக்ஸ்டர்னல் CSS. நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே இன்லைன் CSS. இன்லைன் CSSனா என்னன்னா, இப்போ இந்த வெல்கம் டு GSBG TV அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ இதுல நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணணும்னா நம்ம H1 அப்படிங்கிற டேக்குள்ள ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் இன்லைன் CSS. சோ இன்டர்னல் CSS அப்படின்னா, இப்போ இந்த H1P எந்த டேக்குள்ளயும் ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை நான் யூஸ் பண்ணாம நான் தனியா ஸ்டைலுங்கிற ஒரு டேகே நான் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு இன்டர்னல் CSS. அண்ட் எக்ஸ்டர்னல் CSS அப்படிங்கிறது புதுசா நானே ஒரு CSS பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜை HTML டாக்குமெண்ட்ல லிங்க் பண்றதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் CSS. சோ இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே இன்லைன் CSS. இப்போ இன்டர்னல் CSS எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்டர்னல் CSS கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் அப்படிங்கிற டேக் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸ்டைலுங்கிற டேக் ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த H1 இருக்கு இல்லையா, இந்த H1 வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும். சோ H1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஓபன் பிரேஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இதுல நான் வந்துட்டு எல்லாமே கொடுக்குறேன். கலர், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், பார்டர் எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் பிங்கிற டேக்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டைல் பண்றேன். பிங்கிற டேக் ஓபன் பண்ணிட்டு அதோட கலர், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ் இது எல்லாமே கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டைலுங்கிற டேக் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ இதுதான் இன்டர்னல் CSS. சோ இதுல மார்ஜின் எல்லாமே நான் ஆட் பண்றேன் பாருங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்னல் CSS. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் CSS எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் CSS கிரியேட் பண்றதுக்கு நான் புதுசா ஒரு நோட் பேட் ஓபன் பண்ணிட்டு அதுல பாடி அப்படின்னு போட்டுட்டு இந்த பிரேஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். அண்ட் H1ல இருக்கிற கலர் பிங்க்ல வேணும். அண்ட் பேராகிராஃப் அப்படிங்கிற டேக்குள்ள இருக்கிற வேர்ட் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு இங்க ப்ரோக்ராம்ல கொடுத்துட்டு இதை .css அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. .cssன்னு சேவ் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் ஐகான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ என்ன பண்ணணும்னா ஹெட்டுக்குள்ள ஒரு டேக் ஆட் பண்ணும். அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணா அந்த பேஜ் வந்துட்டு இதுல லிங்க் ஆயிடும். லிங்க் அப்படின்னு ஒரு டேக் ஓபன் பண்ணிட்டு அந்த லிங்க்குள்ள லிங்க் ரிலேஷன் லிங்க் REL அப்படின்னு கொடுங்க. தட் மீன்ஸ் லிங்க் ரிலேஷன். சோ இது என்ன லிங்க் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இது என்ன லிங்க் அப்படின்னா ஸ்டைல் ஷீட். சோ லிங்க் ரிலேஷன் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு h ரெஃபரன்ஸ் போட்டுட்டு ஒரே ஃபோல்டருக்குள்ள இருந்தா அந்த ஃபைல் நேம் .css அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேற ஃபோல்டர்ல CSS ஃபைலை சேவ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பாத்தை இதுல ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் CSSனா என்னன்னு. தனியா ஒரு ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணி இந்த HTML டாக்குமெண்ட்ல நம்ம லிங்க் பண்ணிட்டோம். சோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்.
நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் ஆட்ரிபியூட் பத்தி பார்க்கலாம். டார்கெட் ஆட்ரிபியூட்னா என்னன்னா, இந்த லிங்க் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த லிங்க் வந்துட்டு நான் கிளிக் பண்ணா அதே பேஜுக்குள்ள தான் வந்துட்டு டிராவல் ஆகும். இப்போ அந்த லிங்க்ல டார்கெட் ஈக்குவல் டு blank அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நான் கொடுக்குறேன். சோ டார்கெட் ஈக்குவல் டு blank அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அந்த லிங்க் வந்துட்டு ஒரே பேஜ்ல டிராவல் ஆகாது, நியூ பேஜ்ல வந்துட்டு டிராவல் ஆகும். சோ இதுக்கு பேரு தான் டார்கெட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் அப்சல்யூட் லிங்க் அண்ட் ரிலேட்டிவ் லிங்க் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா ரெண்டு லிங்க்கும் ஒண்ணுதான், பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா அப்சல்யூட் லிங்க்னா என்னன்னா ஃபுல் ஐபி அட்ரஸையும் நம்ம வந்துட்டு டைப் பண்ணோம். சோ அதுக்கு பேரு தான் வந்துட்டு அப்சல்யூட் லிங்க். சோ ரிலேட்டிவ் லிங்க் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபைல் நேமை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா போதும், அதுதான் ரிலேட்டிவ் லிங்க். சோ இப்ப பாருங்க, இப்போ நான் இந்த யூடியூப் லிங்க் கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து HTTPSல இருந்து கடைசியில என்ன முடியுதோ அது வரைக்கும் நான் வந்துட்டு கொடுத்திருக்கேன். சோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு அப்சல்யூட் லிங்க். ரிலேட்டிவ் லிங்க் அப்படின்னா என்னோட வெப்பேஜை வந்துட்டு டிங்கிற டிரைவ்க்குள்ள நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் லிங்க். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்சல்யூட் லிங்க் அப்படிங்கிறது ஃபுல் ஐபி அட்ரஸையும் வந்துட்டு டைப் பண்றது, அண்ட் ரிலேட்டிவ் லிங்க் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபைலோட பாத் வந்துட்டு நான் ஆட் பண்ணாலே போதும். சோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு ரிலேட்டிவ் லிங்க். நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி ஒரு லிங்கா கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இமேஜை கிளிக் பண்ணாலே அது வந்துட்டு லிங்க் உள்ள போகணும். சோ அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இமேஜை கிளிக் பண்ணா இந்த லிங்க் உள்ள போகணும். சோ இமேஜ் IMG அப்படிங்கிற டேக் நான் ஓபன் பண்றேன். இந்த ahref குள்ள நீங்க கொடுத்திருக்கீங்களா அதுக்கு பக்கத்திலேயே IMG அப்படிங்கிற டேக் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சோர்ஸ் ஃபைல் அண்ட் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, அண்ட் அதோட ஸ்டைல் வித் ஹைட் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சோ இப்போ பாருங்க, இந்த இமேஜை கிளிக் பண்ணாலே அந்த லிங்க் உள்ள போயிடும். அண்ட் HTML மெயில் ஐடி எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். சோ மெயில் வந்துட்டு மெயில்ல ahrefனு போட்டுட்டு அந்த கோட்ஸ்க்குள்ள மெயில் டு அப்படிங்கறத எழுதிட்டு அதுக்குள்ள என்ன மெயில் ஐடி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. சோ இமெயில் லிங்க் கிரியேட் ஆயிடும். சோ இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க மெயில் ஐடிக்குள்ள போயிடும். பட்டன் எப்படி லிங்கா கிரியேட் பண்றதுங்கறத பார்க்கலாம். சோ பட்டன் அப்படிங்கிற டேக் ஓபன் பண்ணிட்டு பட்டன் ஆன் கிளிக், அந்த ஆன் கிளிக் உள்ள உங்களோட லிங்கை கொடுத்துக்கோங்க. லிங்கை கொடுத்துட்டு அந்த பட்டனுக்கு வந்துட்டு சம் நேம் வச்சிடுங்க. நேம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான், பட்டன் கிரியேட் ஆயிடும். அந்த பட்டன் கிளிக் பண்ணாலே அந்த லிங்க் உள்ள போயிடும். அண்ட் லிங்க் டைட்டில்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த லிங்க்கு பக்கத்திலேயே டைட்டில் ஈக்குவல் டு கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்துட்டு கிளிக் திஸ் லிங்க் அப்படிங்கறத டைப் பண்றேன். சோ மவுஸ் பாயிண்டரை அந்த லிங்க் மேல வச்சீங்கனாலே அந்த டைட்டில் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் லிங்க் கலர்ஸ் பத்தி பார்க்கலாம். லிங்க் கலர்ஸ்னா இப்போ நீங்க ஏதாவது பிரவுஸ் பண்ணும்போது, நீங்க எதையாவது சர்ச் பண்ணும்போது நிறைய கீழே சஜஷன்ஸ் இருக்கும் உங்க வெப் பிரவுசர்ல. சோ எல்லாமே நார்மலா ப்ளூ கலர்ல இருக்கும். நீங்க ஒரு வெப்பேஜை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற லெட்டர்ஸ் வயலட் கலர்ல மாறி இருக்கும் நீங்க கிளிக் பண்ணதுனால. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது எல்லாமே நான் ஸ்டைல்குள்ள கொடுக்க போறேன். சோ ஸ்டைலுங்கிற டேக் ஓபன் பண்ணிட்டு லிங்க் கொடுக்கறதுக்கு நம்ம ஆங்கர் அப்படிங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். சோ அதனால ஆங்கர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆங்கர்ங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு AS2 லிங்க் அப்படிங்கறத கொடுத்துட்டு அதுல நீங்க கலர் கிரீன், பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இதெல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாருங்க, சோ லிங்க் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்னு கொடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் அந்த பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓபன் பண்றீங்கன்னா அது கிரீன் கலர்ல இருக்கும். அண்ட் நீங்க வெப் பேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட்டா கிரீன் கலர்ல இருக்கும். அண்ட் விசிட்டட் பிங்க் அப்படின்னு வச்சிருக்கேன். விசிட்டட்னா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அது பிங்க் கலர்ல மாறிடும். அந்த லிங்க் கிரீன் கலர்ல இருந்து பிங்க் கலர்ல மாறிடும். சோ அதனாலதான் விசிட்டட் ஈக்குவல் டு பிங்க்னு வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஹோவர் ஈக்குவல் டு ரெட். இப்ப மவுஸ் பாயிண்டரை அந்த லிங்க் மேல ஹோவர் பண்ணீங்கன்னா அது ரெட் கலர்ல வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சோ கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா அது ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடும். அண்ட் ஆஸ் யூஷுவல் விசிட்டர்ல இருந்தா பிங்க் கலர்ல மாறிடும். சோ பிங்க் கலர்ல இருந்தாலும் நீங்க மவுஸ் பாயிண்டர் அது மேல வச்சீங்கன்னா ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிடும். அண்ட் ஆக்டிவ் ஈக்குவல் டு எல்லோன்னு கொடுத்திருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அது லோட் ஆகும் இல்லையா, சோ அது ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த டைம்ல ஆக்டிவா இருக்கும் போது அது எல்லோ கலர்ல மாறிடும். சோ அதுதான் வந்துட்டு ஆக்டிவ் ஈக்குவல் டு எல்லோன்னு கொடுத்திருக்கேன். அண்ட் இப்ப நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓபன் பண்றேன், கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. சோ இதுல நான் இப்போ ஹோவர் பண்றேன் பாருங்க, ரெட் கலர்ல மாறும். அண்ட் இப்ப நான் கிளிக் பண்ண உடனே அது வந்துட்டு நியூ பேஜ்க்குள்ள போயிடும். சோ அது வந்துட்டு எல்லோ கலர்ல மாறிடும். சும்மா ஜஸ்ட் 1 செகண்ட் எல்லோ கலர்ல மாறும். அதனால கேர்ஃபுல்லா பாருங்க. சோ இதை நான் கிளிக் பண்றேன் பாருங்க, இப்ப எல்லோ கலர்ல இருக்கு. சோ இப்ப இதை நான் விசிட் பண்ணிட்டேன். இப்ப விசிட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பிங்க் கலர்ல மாறிடுச்சு. சோ லிங்க் கலர்ஸ் வந்துட்டு இப்படிதான் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம லிங்க் பட்டன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். லிங்க் பட்டனுக்கும் அதே மாதிரி தான் AS2 லிங்க் அண்ட் AS2 விசிட்டட்னு போட்டுக்கோங்க. அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர், இதோட பேடிங் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன், இதோட டிஸ்பிளே எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்லைன் பிளாக் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கோங்க. இன்லைன் பிளாக்ங்கிறது என்னன்னா நம்ம நேவிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுல பேடிங், மார்ஜின்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ இது இப்போ பாருங்க, ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பட்டன் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் புக் மார்க்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல நிறைய சாப்டர் வந்துட்டு இருக்கு. இப்போ வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 இது எல்லாமே வந்துட்டு ஒரு சாப்டர்ஸ். சோ இப்போ நான் இதுல புக் மார்க் கிரியேட் பண்ண போறேன். சோ புக் மார்க் கிரியேட் பண்றதுக்கு ஹெட்டுக்குள்ள P அப்படிங்கிற டேக் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்குள்ள ahref அப்படிங்கிற டேக்ல
நான் #C4 அப்படிங்கறத வந்துட்டு ஆட் பண்றேன். இந்த வீடியோல நான் வந்துட்டு ஒரு ஐடி கொடுக்குறேன், C4 அப்படின்னு ஒரு ஐடி கொடுக்குறேன். ஸோ அதை வந்துட்டு இந்த jump to video 4 அப்படிங்கிற இந்த புக் மார்க்ல நான் லிங்க் பண்றேன், href = #C4 அப்படின்னு. ஸோ அப்படி நான் லிங்க் பண்றதுனால நான் jump to video 4 அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா அந்த video 4 அப்படிங்கிற சாப்டருக்குள்ள டைரக்டா போயிடும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் லாஸ்ட் 20th வீடியோக்கு நான் புக் மார்க் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ள நீங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். ஸோ ஐடி =WON அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஐடியை வந்துட்டு நான் அங்க லிங்க் பண்ணணும். ஸோ அங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஐடியை வந்துட்டு நான் #WON அப்படிங்கிற ஐடியை நான் இங்க கொடுத்துட்டு jump to video 20 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்க நான் வந்துட்டு அந்த ஐடி இங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க jump to video 20 கொடுத்தா அது டைரக்டா video 20க்கு போயிடும். நெக்ஸ்ட் another சர்வர்ல இருந்து ஒரு இமேஜை வந்துட்டு நம்ம எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ another சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வர்ல இருந்து நம்ம ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணணும்னா ஃபுல் ஐபி அட்ரஸையும் நம்ம டைப் பண்ணணும், அப்சல்யூட் லிங்கா நம்ம வந்துட்டு கொடுக்கணும். இதுல நெக்ஸ்ட் ஜிஃப் இமேஜ் எப்படி ஆட் பண்றதுன்னா அந்த இமேஜ் சோர்ஸ் = அந்த உங்க ஜிஃப் ஃபைலோட நேமை வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜுக்குள்ள ஜஸ்ட் உங்க ஜிஃப் இமேஜோட நேமை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஜிஃப் இமேஜ் இப்படிதான் இன்சர்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் இமேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளோட்டிங் இமேஜ் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஃப்ளோட் ஆகணும். ஸோ இப்போ இந்த இமேஜ் பாருங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஃப்ளோட் ஆயிருக்கு. ஸோ அந்த இமேஜை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸ்டைலிங்கிற ஆட்ரிபியூட்ல நான் float = ரைட் அண்ட் float = லெஃப்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ அந்த இமேஜ் வந்துட்டு இங்க ஃப்ளோட்டிங்கா இருக்கும் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இமேஜ் மேப்பிங் பத்தி பார்க்கலாம். ஒரு 3 இமேஜ் கொடுக்குறேன். ஸோ அந்த 3 இமேஜ்ல இதை நான் அவுட்புட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ்ல 3 போட்டோஸ் இருக்கு. ஸோ MGM ஒண்டர்லா அண்ட் ப்ளூடூத் ஹெட்செட். ஸோ இப்போ இந்த MGM நான் கிளிக் பண்ண டைரக்டா அந்த வீடியோக்குள்ள போகும். அண்ட் ஒண்டர்லா அப்படிங்கறது கிளிக் பண்ண டைரக்டா அந்த ஒண்டர்லா லிங்க் உள்ள போகும். அண்ட் ப்ளூடூத் ஹெட்செட் அந்த இது கிளிக் பண்ணா அதோட லிங்க் உள்ள போகணும். பட் இது எல்லாமே ஒரே இமேஜ், பட் நான் மேப்பிங் பண்ணிருக்கேன் இதுல. ஸோ நம்ம மேப் கிரியேட் பண்ணணும். மேப் அப்படிங்கிற ஒரு டேக் ஓபன் பண்ணி மேப்போட நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஏரியா ஷேப், தட் மீன்ஸ் இப்ப பாருங்க இதுல வந்துட்டு நிறைய ஷேப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மேப்பிங் பண்றதுக்கு ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகன் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த இமேஜ். ஸோ நான் இந்த 3 இமேஜ்ல வந்துட்டு MGMலயும் ஒண்டர்லாலையும் ரெக்டாங்கிள் ஷேப் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ளூடூத் ஹெட்செட்ல வந்துட்டு ரவுண்ட் ஷேப் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி ஷேப் கிரியேட் பண்றதுன்னா அந்த போட்டோ இருக்குல்ல, கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு நீங்க மேக்ஸ்ல படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் கரெக்டா ஆட் பண்ணிட்டு அதோட ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் அதோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அண்ட் அந்த இமேஜ்க்குள்ள யூஸ் மேப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் என்னோட மேப் நேம் வந்துட்டு GSBG மேப் அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஸோ அதுல வந்துட்டு யூஸ் மேப் = #GSBG மேப் அப்படிங்கறது இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இது ஒரே இமேஜ் தான், பட் இது நான் கிளிக் பண்ணும்போது அது தனித்தனி லிங்க் உள்ள போகும். ஸோ இதுக்கு பேர் தான் இமேஜ் மேப்பிங். நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்ல எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இது என்னோட டெக்ஸ்டா. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல நான் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றேன். ஒரு டெக்ஸ்ட்ல பேக்ரவுண்ட் இமேஜை வந்துட்டு லிங்க் பண்றதுக்கு நான் div அப்படிங்கிற டேக் யூஸ் பண்றேன். div stands for document divisions. ஸோ இந்த divக்குள்ள நான் ஸ்டைல் கொடுக்குறேன், என்னோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு பாருங்க div style = பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட URL வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஃபுல் வெப் பேஜ்லயும் நம்மளோட இமேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல கொடுங்க. ஒரு பேராகிராஃப்ல பேக்ரவுண்ட் இமேஜ் வரணும்னா div அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டைல்குள்ள அந்த div அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம எவ்வளவு லைன்ஸ் டைப் பண்ணிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இமேஜ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபுல்லுமே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஸ்டைல் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு லிங்க் பண்ணிடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ரிப்பீட் பத்தி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னா இப்போ நான் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் வந்துட்டு ரொம்பவே சின்ன இமேஜ். ஸோ இந்த இமேஜ் நான் வந்துட்டு கொடுக்குறேன்னா அந்த இமேஜ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ முன்ன கொடுத்துருந்தது வந்துட்டு பெரிய இமேஜ், ஸோ அதனால நம்மளுக்கு பாதி தான் தெரியுது. ஸோ இந்த இமேஜ், இந்த சின்ன இமேஜ் கொடுத்தேன்னா பாருங்க அந்த ஒரே இமேஜ் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இது ரிப்பீட் ஆகவே கூடாது அப்படின்னா நான் பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தேன்னா அதோட நார்மல் சைஸ் இதுல மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வெப் பேஜ் ஃபுல்லுமே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் பேக்ரவுண்ட் சைஸ் = கவர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்துட்டேன்னா அந்த இமேஜ் ஃபுல்லுமே டிஸ்பிளே ஆகும். அண்ட் 4 சைடுமே ஈக்குவலா இருக்கணும். நீங்க கொடுக்குற இமேஜ் 4 சைடுமே வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட் சைஸ் 100% கொடுத்துட்டீங்கன்னா அந்த வெப் பேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்துட்டு செட் ஆயிடும்.
நெக்ஸ்ட் நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டேபிளோட ஸ்டைல் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டைல்குள்ள டேபிள் அப்படின்னு ஓபன் பண்ணிக்கோங்க. டேபிள்குள்ள நம்ம லெட்டர்ஸ் டைப் பண்ணுவோம் இல்லையா, அது என்ன ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் பார்டர் கொலாப்ஸ் அது வந்துட்டு நான் அவுட்புட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அதோட வித் எல்லாமே. அண்ட் டிடி மீன்ஸ் டேபிள் டேட்டா அண்ட் டிஹெச் மீன்ஸ் டேபிள் ஹெட்டர். டேபிள் ஹெட்டர்னா இப்போ நம்ம ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ சீரியல் நம்பர், நேம், இந்த மாதிரி ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு டேபிள் ஹெட்டர். அண்ட் டேபிள் டேட்டாங்கிறது நம்ம டேட்டா சென்டர் பண்றோம் இல்லையா, சீரியல் நம்பருக்கு நேரா 1 அண்ட் நேம்க்கு நேரா நம்மளோட நேம் டைப் பண்றோம் இல்லையா, சோ அந்த டைப் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு டேபிள் டேட்டா. சோ இப்போ இந்த பாடி அப்படிங்கிற டேகுக்குள்ள நம்ம டேபிளோட நேம் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இதுல டேபிள் அப்படிங்கிற டேக் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் டேபிள் ரோ. சோ டேபிள்னாலே ரோஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரோஸ் அண்ட் காலம்ஸ். சோ ரோஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். சோ டேபிள் ரோ. சோ டிஆர் அப்படிங்கிற டேக் ஓபன் பண்ணிக்கோங்க. டிஆர் மீன்ஸ் டேபிள் ரோ. சோ டிஆர் அதை ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் டிஹெச் அப்படிங்கிற டேக் நான் ஓபன் பண்றேன். தட் மீன்ஸ் டேபிள் ஹெட்டர். டேபிள் ஹெட்டர்ல சீரியல் நம்பர், வீடியோஸ், ஜெனரி அப்படின்னு கொடுக்குறேன். சோ இது கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த டேபிள் ரோவே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் அதே ரோல இப்போ நம்ம ஹெட்டிங் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. சீரியல் நம்பர், வீடியோ, ஜெனரி அப்படின்னு ஹெட்டிங் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஹெட்டிங்ல வந்துட்டு நான் டேட்டாஸ் ஆட் பண்ணணும். சோ அதுக்கு டேபிள் டேட்டா வந்துட்டு நான் ஆட் பண்ணணும். சோ அதே டேபிள் ரோவை ஓபன் பண்ணிட்டு இப்போ டேபிள் டேட்டாவை வந்துட்டு ஆட் பண்ணுங்க. டேபிள் டேட்டால 1 சன்ஃபிளவர் டிராயிங் ஆர்ட் இப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம டேபிள் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. சோ இதுல இந்த nth சைல்டு ஈவன் பேக்ரவுண்ட் கலர் கிரீன் கொடுத்திருக்கேன் இல்லையா, சோ இது வந்துட்டு என்னன்னா ஒரு ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங். சோ ஜீப்ராஸ்னா உங்களுக்கே தெரியும், வரி வரியா இருக்கிறது. சோ இந்த டேபிள் ரோவோட nth சைல்டு வந்துட்டு நான் ஈவன் கொடுத்திருக்கேன். சோ தட் மீன்ஸ் இந்த டேபிள் ரோல பாருங்க. சோ இப்போ இந்த 1 3 5 ஈவன் நம்பர்ஸ்ல அதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு கிரீன் கலர்ல மாறிடும். அண்ட் ஆர்டர்னு கொடுத்தனா இந்த 2 4 இதெல்லாம் வந்துட்டு கிரீன் கலர்ல மாறிடும். சோ இப்போ இந்த பார்டர் ஈக்குவல் டு கொலாப்ஸ்னு கொடுத்திருக்கேன் இல்லையா, சோ இப்போ நான் அதை வந்துட்டு நான் எடுத்துடுறேன். எடுத்தா அது வந்துட்டு ஒரு நார்மல் டேபிள் மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம நிறைய லெட்டர்ஸ் டைப் பண்றோம், அதுல நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம பார்டர் கொலாப்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு ஆட் பண்ணணும். பார்டர் கொலாப்ஸ் ஆட் பண்ணாம விட்டுட்டோம்னா கேப்பே இல்லாம அப்படியே இதுல வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். சோ பார்டர் ஈக்குவல் டு கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட வித் வந்துட்டு எவ்வளவு பெர்சென்ட்ல இருக்கணும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க டேபிள் இப்படிதான் கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ டேபிள் ஹெட்டிங்ஸ் கிரியேட் பண்றதுக்கு டிஹெச் அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ஹெட்டிங்ஸ்ல டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா டேபிள் டேட்டா அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த டேபிள் கிரியேட் பண்றப்ப நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். டிஹெச் அப்படின்னு ஓபன் பண்ணிட்டு டிடி அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ அதனால டேபிள் யூஸ் பண்ணும்போது கவனமா யூஸ் பண்ணுங்க. சோ இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு இங்க கொடுத்துக்கலாம். ஸ்டைலுக்குள்ளேயே நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்க டேபிள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ரெக்டாங்கிள் வேண்டாம், சர்க்கிள் வேணும் அப்படின்னா நீங்க பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்ல மாறிடும். சோ பாருங்க இந்த டேபிள் வந்துட்டு ரெக்டாங்கிளுக்கு பதிலா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. அண்ட் பார்டரோட ஸ்டைல நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டாட்டட்னு கொடுக்குறேன். சோ இப்போ பாருங்க டாட்டட் லைன்ஸா வந்துட்டு மாறிடுச்சு. அண்ட் டேஷ்ட்னு கொடுத்தனா இந்த மாதிரி டேஷ்டா சேஞ்ச் ஆயிடும். அண்ட் பார்டர் ஸ்டைல் டபுள் லைன்ஸா இருக்கணும்னா டபுள்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பார்டர் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பார்டர் ஸ்டைல் ஹைடன்னு கொடுத்துட்டோம்னா பார்டரே இருக்காது, பார்டரே வந்துட்டு ஹைடன் ஆயிடும். அண்ட் டேபிள் ஸ்டைலோட வித் வந்துட்டு நம்ம எவ்வளவு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ஹெட்டருக்கும் நம்ம இண்டிவிஜுவலா வித் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சீரியல் நம்பர் வந்துட்டு அது சின்னதா தான் இருக்கும். அண்ட் அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்துட்டு நம்பர்ஸ் தான் டைப் பண்ண போறோம். சோ அதனால நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ரோவோட ஹைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எக்ஸல் ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ரோ வந்துட்டு ரொம்ப பெருசாகும். சோ அந்த மாதிரி நம்ம இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ரோ வந்துட்டு ஹைட்டா டிஸ்பிளே ஆகணுமோ அந்த ரோல வந்துட்டு நீங்க ஸ்டைல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் ஈக்குவல் டு ஹைட் 200 பிக்சல்ஸ்னு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேபிள்ல இருக்கிற டேட்டால நம்ம அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் அதுவும் இந்த ஸ்டைல்குள்ளேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஹெட்டரோட அலைன்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அண்ட் டேபிள் டேட்டாவோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நம்ம ஸ்டைல் அப்படிங்கிற டேக்குள்ள நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து ஒரே ஒரு ரோல 2 காலம் வரணும் அப்படின்னா கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும் டேபிள் ஹெட்டர்ல. சோ இப்போ இந்த நேம்ங்கிற ரோல 2 காலம் வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். சோ கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அப்படின்னா டேபிள் ஹெட்டர்ல நான் கொடுக்குறேன். சோ இப்போ பாருங்க 2 காலம் வந்துட்டு இங்க கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் டேபிள் கேப்ஷன் ஆட் பண்ணணும்னா கேப்ஷன் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி நம்ம கேப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டேபிள் ஸ்டைல்ல வந்துட்டு நம்ம பேடிங் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்னு நம்ம பேடிங் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சோ நம்ம பேடிங் ஆட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்ல வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, சோ அதெல்லாம் வந்துட்டு செல் பேடிங். சோ செல் ஸ்பேசிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு செல்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு செல் ஸ்பேசிங். சோ இந்த பார்டர் ஸ்பேசிங் நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு செல்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கும். பாருங்க இதுதான் வந்துட்டு செல் ஸ்பேசிங். ஒரு ரோல 2 காலம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு காலம்ல 2 ரோஸ் கிரியேட் பண்ணலாம். சோ இதுவும் வந்துட்டு அந்த டேட்டாக்குள்ள ரோஸ் பேனன் வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங் நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ இதுக்கு பேர் தான் ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங். சோ இதுல நான் ஈவன் கொடுத்துட்டேன்னா ஈவன் நம்பர்ஸ்ல வந்துட்டு அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். டேபிள் டேட்டால மட்டும் நான் ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங் கிரியேட் பண்ணேன். இப்போ டேபிள் ஹெட்டர் அண்ட்
டேபிள் டேட்டாலையும் வந்துட்டு நான் ஜீப்ரா ஸ்ட்ரிப்பிங் கிரியேட் பண்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் டிவைடர்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். டிவைடர்ஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் டிவைடர் இருக்கு, ஹரிசாண்டல் அண்ட் ஹோவரபிள். சோ ஹரிசாண்டல்னா ஹரிசாண்டல் லைன்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். சோ அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா ஸ்டைல்குள்ள டிஆர்ங்கிறத ஓபன் பண்ணிட்டு பார்டர் பாட்டம் 1px solid orange அப்படின்னு கொடுக்குறேன். சோ இப்ப பாருங்க பார்டர் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. இது கேலண்டர்ல எல்லாம் கூட பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஃபோன் கேலண்டர்ல. ஹோவரபிள் டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹோவரபிள் டேபிளுக்கு ஒன்றும் இல்ல, கீழே டிஆர் ஹோவர் பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சுன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த லைன் வந்துட்டு நான் டச் பண்ணாலே இது ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். அண்ட் ஒரு ரெண்டு காலம் மட்டும் எப்படி ஹைலைட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கால் குரூப் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ காலம் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கிறதுக்கு. ஸோ இதுல பாருங்க இந்த கால் குரூப் அப்படிங்கிறது நான் வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கேன். இதுல கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 2 அண்ட் ஸ்டைல் என்ன கலர்ல வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறது நான் வந்துட்டு இங்க கொடுத்திருக்கேன். ஸோ இப்ப பாருங்க கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 2னு கொடுத்திருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் 2 காலம் மட்டும் பிங்க் கலர்ல மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 காலம் மட்டும் ஆரஞ்சு கலர்ல இருக்கணும், மீதி இருக்கிற 3 காலம் வந்துட்டு பிங்க் கலர்ல மாறணும் அப்படிங்கறது நான் வந்துட்டு இங்க கொடுக்குறேன். ஸோ அதே கால் குரூப்ல நான் வந்துட்டு கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ மீதி இருக்கிற 2 காலம் எல்லோ கலர்ல மாறணும்னு இங்க கொடுக்குறேன் பாருங்க, எல்லோ கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் எம்டி காலம் குரூப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எம்டி காலம் குரூப்ஸ்னா எம்டி காலம் குரூப்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்னா காலம்ஸ் பிஃபோர் த காலம்ஸ் நம்ம என்ன ஸ்டைல் பண்ணணுமோ அதை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ காலம் ஸ்பேன் 3னு கொடுத்திருக்கேன் அண்ட் அது கீழேயும் காலம் ஸ்பேன் 3னு கொடுத்திருக்கேன். அப்படின்னா 3க்கு அப்புறம் இருக்கிற மீதி 3 வேல்யூஸ் வந்துட்டு பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆகும். அண்ட் ஒரு காலம் எப்படி ஹைட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 1 அண்ட் காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 3னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க நடுவுல இருக்கிற மீதி 3 வந்துட்டு கட் ஆயிடுச்சு. டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே மீதி 3 வந்துட்டு ஹைட் ஆயிடுச்சு. காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 1 அண்ட் காலம் ஸ்பேன் ஈக்குவல் டு 5னு கொடுத்திருக்கேன். ஸோ 1க்கு அப்புறம் இருக்கிற மீதி 5 வேல்யூஸ் வந்துட்டு கட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அந்த 5 காலமும் வந்துட்டு கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம காலம்ஸை ஹைட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட் கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். லிஸ்ட்ல 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கு, அன்ஆர்டர்டு லிஸ்ட் அண்ட் ஆர்டர்டு லிஸ்ட். இந்த 2 லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சோ இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ல இல்லாட்டி டாட்ல மென்ஷன் பண்றோம். இப்ப டக்குன்னு நடுவுல பார்க்கும்போது அது எத்தனாவது லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சோ அதுதான் அன்ஆர்டர்டு லிஸ்ட். ஆர்டர்டு லிஸ்ட்னா நம்ம 1 2 3ன்னு நிறைய மென்ஷன் பண்ணிருப்போம். இப்போ ஒரு 100 லிஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்னா நடுவுல பார்க்கும்போது இது 57th பாயிண்ட், இது 56th பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும். சோ அதுதான் ஆர்டர்டு லிஸ்ட். சோ இதுல பாருங்க, இதுல UL அப்படிங்கிறது அன்ஆர்டர்டு லிஸ்ட். சோ இதுல வந்துட்டு நான் டாட்ஸ்ல வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இது 3ங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியா தெரியுது. இதுவே நான் ஒரு 1000 லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நடுவுல இது எத்தனாவதுன்னு கேட்டா யாராலுமே சொல்ல முடியாதுல. சோ இதுக்கு பேர் தான் அன்ஆர்டர்டு லிஸ்ட். இப்போ ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னா இப்போ 1 2 3ன்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இதுல இந்த மாதிரி 100 லிஸ்ட் காமிச்சா கூட நடுவுல எத்தனாவது பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ இதுதான் ஆர்டர்டு லிஸ்ட். சோ அன்ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கு UL அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கு OL அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேக் ஓபன் பண்ணி அதுல LI அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ DT அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் டேர்ம். சோ ஒரு டேர்மை வந்துட்டு அது டிஃபைன் பண்ணுது. சோ இப்போ சன்ஃபிளவர் டிராயிங் அப்படிங்கிறது ஒரு டேர்ம். சோ அந்த டேர்மை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் DT அப்படின்னு ஒரு டேக் போட்டு. சோ DD அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்றேன். சோ இப்போ சன்ஃபிளவர் டிராயிங் அப்படின்னு ஒரு டேர்மை வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்றேன். சோ DT DD அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற டேக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணணும் இதெல்லாம். அண்ட் புல்லட்ஸ்ல எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம்னா இது வந்துட்டு ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட். சோ இந்த டேக் ஓபன் பண்ணிட்டு லிஸ்ட் ஸ்டைல் டைப், சோ அது என்ன டைப்ல இருக்கணும் அப்படிங்கறத நான் இங்க மென்ஷன் பண்றேன் இந்த இடத்துல. சோ டிஸ்க் மாதிரி இருந்தா அது டாட்டட் லைன்ஸா இருக்கும். அண்ட் சர்க்கிள்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அண்ட் ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அண்ட் நன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுல எந்த ஒரு லிஸ்டும் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்காது. அண்ட் நெஸ்டட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுதான் நெஸ்டட் லிஸ்ட். சோ ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ள அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படிங்கிற டேக் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி அதுக்குள்ள அந்த அன்ஆர்டர்டு லிஸ்ட்டுக்குள்ள நம்ம லிஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு பேரு தான் நெஸ்டட் லிஸ்ட். அண்ட் மெனூஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ மெனூஸ் வந்து ஸ்டைல்குள்ள கிரியேட் பண்ணுவோம். சோ இது வந்துட்டு ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட். சோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம அதோட ஸ்டைல் எல்லாம் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இது எப்படி ஃப்ளோட் ஆகணும், லெஃப்ட்ல ஃப்ளோட் ஆகணுமா இல்ல ரைட்ல ஃப்ளோட் ஆகணுமாங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட கலர், டெக்ஸ்ட், அலைன் எல்லாமே இங்க கொடுத்துக்கலாம். சோ இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லிஸ்ட். அண்ட் நம்பர்ஸ்ல எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்பர்ஸ்னா ஆர்டர்டு லிஸ்ட். சோ ஆர்டர்டு லிஸ்ட் டைப் ஈக்குவல் டு A அண்ட் டைப் ஈக்குவல் டு 1 நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். கேபிட்டல் I டைப் பண்ணீங்கன்னா அதுதான் ரோமன் லெட்டர்ஸ். அண்ட் கண்ட்ரோல் லிஸ்ட் கவுண்டிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்ல இப்போ எனக்கு 50ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக கூடாது, 50ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா எங்க ஆர்டர்டு லிஸ்ட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இங்க 3ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் HTML பிளாக் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல பாருங்க JSBGTV அப்படிங்கிறதுல பார்டர் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல
div ஸ்டைல்ல border equal to 1 px solid black இப்படின்னு கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா இப்போ ஹெட்டிங்ல மட்டும் நான் பார்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணேன். ஸோ இன்லைன் எலிமெண்ட்ஸ்னா இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு, அந்த பேராகிராஃப்ல ஏதாவது ஒரு வேர்டை நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் இந்த மாதிரி பார்டர்ல. ஸோ அதுதான் இன்லைன் எலிமெண்ட். எந்த வேர்டை வந்து நான் பார்டர் பண்ணி காமிக்கணுமோ அந்த லைனுக்கு முன்னாடி ஸ்பேன் ஸ்டைல் ஈக்குவல் டு பார்டர் 1 px solid blackன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் அந்த வேர்ட் எண்டிங்ல ஸ்லாஷ் ஸ்பேன் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா அதே div ஸ்டைல்ல பேக்ரவுண்ட் கலர் அண்ட் லெட்டர்ஸ் என்ன கலர்ல இருக்கணும், பேடிங் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம்னா அதே மாதிரி தான் ஸ்பேன் ஸ்டைல்ல வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி டெக்ஸ்ட் சைஸ் எல்லாமே நம்ம இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸ் ஆட்ரிபியூட் பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல தனியா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவேன், அதுல நான் இதுல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போதைக்கு சும்மா பேசிக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் நம்மளுக்கு புரியும். சோ இதெல்லாம் பேசிக்கா நீங்க சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு மட்டும். ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி நான் ஒரு வீடியோ பண்றேன், அதுல இதை பத்தி நான் டீடைலா சொல்றேன். பிகாஸ் HTML CSS தெரிஞ்சாதான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சோ எடுத்தோடனே டைரக்டா கிளாஸ் ஆட்ரிபியூட் இந்த மாதிரிலாம் நான் சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சும்மா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சோ அப்பதான் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்போதைக்கு வந்துட்டு HTML CSSல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறமே ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் படிக்க ஆரம்பிங்க. இது எல்லாத்தையுமே நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்ச் பை இன்ச்சா. அது வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரேம்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ்க்கு ஐ ஃப்ரேம் அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணணும். இமேஜுக்கு வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுவோம், IMG SRC நம்ம எழுதுவோம். சோ அதே மாதிரி ஃப்ரேம்ஸ்க்கு வந்துட்டு ஐ ஃப்ரேம் அப்படிங்கிற டேக் வந்துட்டு ஆட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இதுல ஸ்டைல் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பார்டர் இதெல்லாமே. அண்ட் கம்ப்யூட்டர் கோடிங்ஸ் நம்ம டைப் பண்றோம் இல்லையா, ஸோ மேக்ஸ்ல வந்துட்டு நம்ம சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் அப்படிங்கிற டேக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் கீபோர்ட்ல நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, Ctrl+S இந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கீபோர்ட் அப்படிங்கிற டேக் வந்துட்டு இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அண்ட் பிரஸ் F5 டு கண்டினியூ. அண்ட் சில சாம்பிள் அவுட்புட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு சாம்ப் அப்படிங்கிற ஒரு டேக் நம்ம யூஸ் பண்ணலாம். சாம்ப் மீன்ஸ் சாம்பிள். ஸோ ஒரு ப்ரோக்ராமோட அவுட்புட்டை நம்ம இந்த மாதிரி சாம்ப் அப்படிங்கிற ஒரு டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ்ல சம் போடும்போது கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 1/2 இன்டூ B இன்டூ H இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு VAR அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆர்டிகல் அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு இந்த மாதிரி மார்ஜின் பேடிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டைலுங்கிற டேக்ல. அண்ட் நேவிகேஷன் மெனு கிரியேட் பண்றதுக்கு நம்ம அதோட லிங்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு nav அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணணும் நேவிகேஷனுக்கு. நீங்க விக்கிபீடியால ஏதாச்சும் ரீட் பண்ணும்போது சைட்ல இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இல்லையா, சோ இதுக்கு அசைட்குள்ள இருக்கிற பேராகிராஃப் இந்த மாதிரி சைட்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் மேக்ஸ்ல வந்துட்டு சமேஷன் நாப்லா இந்த மாதிரி ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோ அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா சோ அதுக்குன்னு தனியா கோடு இருக்கும், கோடு வந்துட்டு டைப் பண்ணா கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம சிமெண்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் நீங்க புக்ல ஏதாச்சும் படிக்கும் போது போட்டோஸ்க்கு கீழே ஃபிகர் 1.3 அந்த மாதிரி எழுதி இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு ஃபிகர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லெட்டர்ஸ் நம்ம இந்த மாதிரி UTF கேரக்டர்ஸ்ல என்டர் பண்ணலாம். சோ அதுக்கும் வந்துட்டு தனி கோட் இருக்கு. இமோஜிஸ் கிரியேட் பண்றதுக்கும் தனி கோட் இருக்கு. சோ இந்த மாதிரி தான் இமோஜிஸ் டிஸ்ப்ளே பண்ணணும். அண்ட் அதோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் HTML ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு. ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபார்ம் அப்படிங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ணணும். சோ PHP அப்படிங்கிறது ஒரு சர்வர். டைப் பண்றோம் இல்லையா, இது சப்மிட்னு கொடுத்தா இந்த சர்வர்ல போய் சேவ் ஆகணும். PHP பேஜ் நான் இதுல கிரியேட் பண்ணல, எக்ஸாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன். சோ அதனால நான் கிரியேட் பண்ணல. டேட்டா பேஸ்ல சேவ் ஆகுற மாதிரி நம்ம ஒரு PHP ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். சோ அப்பதான் சப்மிட்னு கொடுக்கும்போது இந்த டேட்டாஸ் வந்துட்டு அங்க சப்மிட் ஆகும். ஃபார்ம்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குல்ல, அது வந்துட்டு லேபிள்ஸ். இந்த இன்புட் டைப் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். அண்ட் இப்ப நான் சப்மிட்னு கொடுக்குறேன். சோ நான் PHP பேஜ் கிரியேட் பண்ணாததுனால your file can't be accessed தான் வரும். அண்ட் டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க்னு கொடுத்தா அது நியூ பேஜுக்கு போயிடும். அண்ட் ரேஷியோ பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்புட் டைப் ரேஷியோன்னு கொடுக்கணும். டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ரேடியோன்னு கொடுத்தா அது மாதிரி ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் செக் பாக்ஸ் வந்துட்டு இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஸோ செக் பாக்ஸ்க்கு ஒரு ஐடி அண்ட் நேம் அண்ட் வேல்யூஸ் வந்துட்டு அது கொடுத்துடணும். அண்ட் டிராப் டவுன் லிஸ்ட்டுக்கு நம்ம செலக்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூஸ் வந்து விசிபிளா இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்படிதான் வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ ஐடி கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு அதோட சைஸ் வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா பத்தி பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்துட்டு மெயினா அட்ரஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துட்டு டைப் பண்றது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதோட டெக்ஸ்ட் வித் ஹைட் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்றதுனால அது வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீல்ட் செட் அண்ட் லெஜெண்ட் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த லெஜெண்ட் எலிமெண்ட் வந்துட்டு எதுக்காகன்னா இந்த ஒரே வெப் பேஜ்ல நிறைய பிளாக் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, சோ அதனால இந்த மாதிரி லெஜெண்ட் அண்ட் ஃபீல்ட் செட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ லெஜெண்ட் அப்படின்னா நம்ம தனியா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு புதுசா ஒரு லெஜெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம
தனியாக ஃபீல்ட் செட் வச்சுக்கலாம். அண்ட் டேட்டா லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா செட்டோட ஐடி கொடுக்கணும் அண்ட் அதோட வேல்யூஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 பட்டன்ஸ் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணுறேன், சப்மிட் ரீசெட். இப்போ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் டைப் பண்ணுறோம்னா அது ஃபுல்லுமே தப்பு, ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணோன்னா நம்ம ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட்லேருந்து டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீசெட்னு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட்னு கொடுத்தாலே போதும். இப்போ டேட் ஆஃப் பர்த் கேலண்டர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட் டைப்பில் டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அண்ட் அதோட ஐடி வந்துட்டு பர்த்டே அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். பர்த்டேக்கு கேலண்டர் வேணும்னா அந்த ஐடியில் கேலண்டர் அப்படிங்கறத நம்ம எழுதலாம். அண்ட் நம்பர் ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்துட்டு குவான்டிட்டி கொடுத்துட்டேன் 1 and 5. 1ல இருந்து 5க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு டைப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேல டைப் பண்ணா வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர் அண்ட் ஐடி வந்துட்டு குவான்டிட்டி, நேம் குவான்டிட்டின்னு கொடுத்துடணும் அண்ட் அதோட மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிடணும். அண்ட் ஃபோன் ஃபீல்டு பத்தி பார்க்கலாம். டெலிஃபோன் நம்பரோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 numbers or 8 numbers மட்டும் தான் இருக்கும் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ்னா 10 numbers இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்புட் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அண்ட் பிளேஸ் ஹோல்டர், இப்போ பிளேஸ் ஹோல்டர் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்படி எந்த ஃபார்மேட்ல டைப் பண்ணணும்னு சில பேருக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர் செட் பண்ணிட்டா அவங்க ஈஸியா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பிளேஸ் ஹோல்டர் நம்ம செட் பண்றோம். பிளேஸ் ஹோல்டர்னு கொடுத்துட்டா இந்த இடத்துல வந்து அதோட சாம்பிள் மாதிரி இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால யூசர்ஸ் யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா அவங்க வந்துட்டு ஈஸியா இப்படிதான் டைப் பண்ணும் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதோட பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 numbers, அடுத்தது 2, அடுத்தது 3, இந்த மாதிரி. டெலிஃபோன் நம்பர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. மொபைல் நம்பர்ஸ் 10 numbers இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 numbers அண்ட் நெக்ஸ்ட் 5 numbers. ஸோ இதுல பாருங்க இதுல பேட்டர்ன் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் 0 to 9 அதுல 5 numbers அண்ட் நெக்ஸ்ட் 0 to 9 அதுல 5 numbers. ஸோ அதோட ஃபார்மேட்டும் நான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துடுறேன். ஸோ இப்படிதான் ஃபோன் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும். அண்ட் டைம்க்கு வந்துட்டு இன்புட் டைம் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேரம் டிசேபிள் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும் அந்த டேகுக்குள்ள, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரீட் ஒன்லி, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், இதுல எந்த எடிட்டும் பண்ண முடியாது அப்படின்னா ரீட் ஒன்லின்னு கொடுத்துடலாம். ஸோ ரீட் ஒன்லின்னு கொடுத்துட்டா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் டிசேபிள்டுன்னு கொடுத்துட்டா அது வந்துட்டு ஒர்க்கே ஆகாது. டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல மாத்தி வச்சுக்கலாம். பிகாஸ் இப்போ நேம் என்டர் பண்றதுக்கு பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும், பின் நம்பர்ஸ் என்டர் பண்றதுக்கு சின்னதா இருந்தாலே போதும். ஸோ அதனால சைஸ் வந்துட்டு நம்ம மாத்தி வச்சுக்கலாம். அண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஐடியில வந்துட்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் அண்ட் நேம்லயும் அதுவே கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு 3. ஸோ இது எதுக்காகனா இப்ப பாருங்க நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணா 3 ஸ்டெப்ஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த ஸ்டெப்ல நான் வந்துட்டு 2ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ்ல 2, 4, 6, 8ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் டிக்ரீஸ் ஆகுறதோ அதே மாதிரி தான். 1ன்னு கொடுத்துட்டேன்னா 1 பாயிண்டா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு சப்மிட் பட்டனா எப்படி கிரியேட் பண்றதுன்னா இன்புட் டைப் நம்ம இமேஜா கொடுத்துடணும். இந்த இமேஜ் வந்துட்டு நான் சப்மிட் பட்டனா யூஸ் பண்றேன். அண்ட் ஒரு ஃபைலை வந்துட்டு எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்புட் டைப்ல ஃபைல்னு கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்க சூஸ் ஃபைல் நான் கொடுத்துட்டேன். நோட் 1ங்கிறத நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ நோட் 1ன்னு அங்க டிஸ்பிளே ஆகணும் நோ ஃபைல் சூஸ்க்கு பக்கத்துல. ஸோ இப்போ பாருங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரீசெட்க்கு எப்படி பட்டன் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி சப்மிட் ஆஸ் அட்மின் அது கூட நம்ம புதுசா ஒரு பட்டன் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். HTML இமேஜ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இமேஜுக்கு இமேஜுங்கிற டேக் யூஸ் பண்ணோம். ஸோ வீடியோக்கு வீடியோ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அதோட வித் ஹைட் இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. அண்ட் சில ப்ரௌசர்ஸ்ல வந்துட்டு இது சப்போர்ட் ஆகாது. ஒருவேளை சப்போர்ட் ஆகலைன்னா ஆட்டோ பிளே பக்கத்துல மியூட்டட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு சப்போர்ட் ஆகல. இப்போ மியூட்டட் வந்துட்டு நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ பாருங்க இப்போ எனக்கு சப்போர்ட் ஆகல. ஸோ சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா ஆட்டோ பிளேக்கு பக்கத்துல மியூட்டட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல HTML கோர்ஸ் பத்தி பார்த்தோம். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்துட்டீங்கன்னா நீங்க போய் வெப் டெவலப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வெப் டிசைன் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் CSS கோர்ஸ் பத்தி சொல்லித்தரேன். தேங்க்யூ.